கொள்வது சாம்சங் நிறுவனம் அடாவடித்தனம் செய்கிறது. தொழிலாளருக்கு எதிராக செயல்படுகிறது. தொழிற்சங்க உரிமையை மறுக்கிறது. அவர்கள் கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே நேரடியாக தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். தொழிற்சங்கம் வைப்பதற்கும் தொழிலாளர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமான கோரிக்கைகளை ஏற்று செயல்படுத்தவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று இந்த கட்சிகளின் சார்பாக தொழிலாளர்களின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர்களை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம். நிறைவாக சிபிஎம் எம்எல் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு ஆசி தம்பி அவர்கள் கணவர். 17 ஆண்டுகளாக சாம்சங் நிறுவனத்திலே பணி செய்த எம் தோழர்கள் தொழிலாளர்கள் 17 ஆண்டு கொடுமைகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக அங்கே சங்கம் வைக்க துணிந்தார்கள். சங்கத்தை பதிவு செய்ய வெளியில் வந்தார்கள். அதனாலே மிகப்பெரிய காவல்துறை ஒடுக்குமுறையை, சாம்சங் நிறுவனத்தினுடைய அடக்குமுறையை, தமிழக அரசினுடைய மிகப்பெரிய ஒரு தாக்குதலை எதிர்கொண்டு 4 வாரங்களாக 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது தொழிலாளர் துறையோ தொழிலாளர் ஆணையமோ தமிழக அரசோ இந்த தொழிலாளர்களுடைய போராட்டத்தை செவிமடித்து கேட்கவில்லை, அதை பரிசீலிக்கவில்லை. எனவே தொழிலாளர்கள் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிற போதுதான் தொழிலாளர்களுக்கு நாங்கள் இருக்கிறோம், உங்களை காப்பாற்றுவதற்கு, உங்கள் பின்னால் இருப்பதற்கு தமிழக அரசு வருகிறதே இல்லையோ, தொழிலாளர் துறை வருகிறதே இல்லையோ, தொழிலாளர் அமைச்சர் வருகிறாரே இல்லையோ, சிபிஐஎம்எல் கட்சி, சிபிஐ கட்சி, சிபிஎம் இந்த இடதுசாரி இயக்கங்கள் 100 ஆண்டு பாரம்பரியமிக்க தொழிலாளர்களுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற மார்க்சினுடைய வாரிசுகள் நாங்கள் இருக்கிறோம் என்பதை சொல்லுவதற்காக, பறைசாற்றுவதற்காகத்தான் அன்பு தோழர் KP அவர்கள் மிக சரியான நேரத்தில் இடதுசாரிகளை ஒருங்கிணைத்து ஆர்ப்பாட்டத்தை இங்கே துவங்கியிருக்கிறார். உடனே அதற்கு சம்மதித்த அன்பிற்குரிய தோழர் சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் அவர்களுக்கும் KP அவர்களுக்கும் இங்கே திரளாக கூடியிருக்கிற சிபிஐஎம்எல், சிபிஐ, சிபிஎம் கட்சியினுடைய தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை, வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். தோழர்களே, நான் ஒரு சில செய்தி குறிப்பாக சுருக்கமாக சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். எனவே இந்த போராட்டத்திலே தொழிலாளர்களுடைய உரிமைகளை பற்றி பேசுவதற்காக நாங்கள் வரவில்லை. தொழிலாளர்களுடைய போராட்டத்தை ஆதரித்து அதை எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக நாங்கள் இங்கு வரவில்லை. ஏனென்றால் ஒன்றிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 3 தொழிற்சங்கங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது. CITU இருக்கிறது, AITUC இருக்கிறது, AICCTU இருக்கிறது. தொழிலாளர்களுடைய உரிமைகளை, அவர்களை பாதுகாப்பதற்கான வேலைகளை எங்கள் தொழிற்சங்க தலைவர்களும் தொழிற்சங்கமும் பார்த்துக் கொள்ளும். ஏன் நாங்கள் வந்தோம் என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும், தமிழ்நாடுடைய காவல்துறை சில வேலைகளை செய்யும். பிரச்சனை உச்சபட்சமாக வருவது ராணுவத்தை இறக்குவோம் என்பார்கள். அதுபோல என் தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தொழிற்சங்க தலைவர்கள் சட்ட ரீதியாகவும் மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் நியாயம் கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். காவல்துறைக்கு என்ன வேலை? காவல்துறை தொழிலாளியை அச்சுறுத்துகிறது, மிரட்டுகிறது, வழக்கு பதிவு செய்கிறது. தொழிலாளர் துறை அவருக்கு ஆதரவாக, ஆலை நிர்வாகத்துக்கு ஆதரவாக போகிறது. தமிழ்நாடு அரசு மௌனம் காக்கிறது.